Hi guys, welcome back to my channel. It's me Sathya. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 7 day glass skin challenge பத்தின வீடியோஸ் தான் பார்க்க போறோம். எஸ்பெஷலி நான் இன்னைக்கு ரெடி பண்ணிருக்க க்ரீம் பாத்தீங்கன்னா ரைஸ் plus potato cream. இது ஒரு பெஸ்ட் ரிசல்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டா கூட ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு க்ரீம். சோ இது 1 week நான் ட்ரை பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் தெரிஞ்சதனால தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இந்த க்ரீம் ரெடி பண்றதும் அண்ட் யூஸ் பண்றதும் ரொம்ப ஈஸி. சோ இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணனும் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்மளுக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வந்து ரைஸ். நான் இன்றைக்கி வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு தான். ஜஸ்ட் மீடியம் சைஸ் ஆஃப் பொட்டேட்டோவே வந்து ஓகே தான். ஸோ இந்த பொட்டேட்டோவை நல்லா வந்து பீல் பண்ணிக்கிறேன். அதனோட ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பொட்டேட்டோஸாக வந்து நான் சாப் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சாப் பண்ணுற மீன் டைமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரைஸை வந்து ஒரு பேனில் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்க ரைஸ் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 cup ஆஃப் ரைஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ரைஸை போட்டுட்டு இதனோட சேர்த்து பார்த்திங்கன்னா வாட்டரை ஆட் பண்ணி இந்த ரைஸை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் வந்து நம்மளுக்கு அந்த ரைஸில் இருக்கக்கூடிய டர்ட் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்படியே வந்து நம்ம பேனில் வச்சோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டர்ட் வந்தால வந்து நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது. ஸோ தட் வந்து நல்ல ரைஸை வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். வாட்டர் வந்து 1க்கு 2 தடவை போட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த ரைஸில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரெஷ்ஷான வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். வாட்டரை வந்து கொஞ்சம் க்ளீனான வாட்டராக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக ட்ரிங்கிங்க்கு என்ன வாட்டரை யூஸ் பண்ணுவோமோ அதே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டேப் வாட்டர் வந்து எடுக்காதீங்க. ஸோ ஏன்னா நம்ம ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸை டேரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த பொட்டேட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாகவும் வந்து சாப் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நார்மலாக வந்து கொஞ்சம் பிக் டு மீடியம் சைஸில் இருக்க மாதிரி வந்து சாப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஒரே பேன்லேயே போட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நல்லா வந்து ஹீட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 20 minutes ஆச்சும் வந்து ஆகும். இதை நல்லா வந்து ஸ்டவ்வில் வச்சு நம்ம நல்லா வந்து ஹீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 10 minutes கழித்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி அந்த பொட்டேட்டோவில் இருக்கக்கூடிய அந்த டார்க்னஸ் வந்து ரிமூவ் ஆகி இந்த மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க வாட்டரும் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணாலும் வேணுங்கிறப்ப வாட்டர் எந்த ஸ்டேஜில் வேணால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரைஸும் வேகலை, கொஞ்சம் பொட்டேட்டோஸும் வந்து வேகலை. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்போது கரெக்டான கன்சிஸ்டன்சி தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த பொட்டேட்டோஸ் வந்து இவ்வளோ பெருசுக்கு ஆட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ அதை வந்து கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக வந்து இந்த பொட்டேட்டோ வந்து 2ஆக பிரியும். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ரைஸும் வந்து நம்மளுக்கு தொட்டு பார்த்தாலே நல்ல சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து நார்மல் அண்டு கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் விட்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 10 minutes வந்து 10 to 15 minutes இல்லை 5 minutes நீங்கள் ஃபேனை கீழே வைக்கிறீங்கன்னா 5 minutes போதும். நல்லா ஆற விட போகிறேன். ஸோ இந்த 2 பொட்டேட்டோஸையும் ப்ளஸ் ரைஸையும் வந்து நல்லா ஆற விட போகிறேன். சூடாக வந்து நம்ம எந்த ப்ராசஸையும் வந்து பண்ணக்கூடாது. ஸோ நல்லா ஆறின பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பெரிய மிக்ஸி ஜார், நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பெரிய மிக்ஸி ஜாராக வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா சின்ன மிக்ஸி ஜார்லேயே வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜாரில் போட்டுட்டு எப்போவுமே வந்து மிக்ஸி ஜாரில் போடும்போது நல்லா வந்து உங்களுடைய இந்த நம்ம ஸ்டவ்வில் வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஹீட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஹீட்டோடு நம்ம வந்து மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா எடுத்து அது வந்து நம்ம மேலெல்லாம் ஓப்பன் ஆகி இதாக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் வந்து நீங்கள் எப்போவுமே நல்லா ஆறின பிறகு வந்து இந்த மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு ஸ்டெய்னர் வச்சு நான் நல்லா வந்து வடிகட்டிக்க போகிறேன். ஸோ தட் இந்த ரைஸில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் வந்து அந்த வடிகட்டிலே வந்து தங்கிடும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய க்ரீம் மட்டும், ரைஸ் க்ரீம் மட்டும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அந்த ரைஸ் க்ரீம் கூட நான் ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ரேவோட ஆல்மண்ட் ஆயில். ஸோ இதை எடுத்துக்கிட்டு ஒரு 2 drops வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து அப்ளை பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா கோகனட் ஆயில் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் கொஞ்சமாக வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது மாமாத்தோட ஆலோவேரா ஜெல்.
ஸோ இந்த ஆலோவேரா ஜெல்லை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ இந்த ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த க்ரீமில். மிக்சிங் பண்ண தான் வந்து நம்மளுக்கு அந்த க்ரீமோடைய அந்த கன்சிஸ்டன்சியே வந்து நல்லா வரும். ஸோ இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து அது திக்கான கன்சிஸ்டன்சியாக ஆகிடும். அது பேக் மாதிரி அப்ளை பண்ணுற மாதிரி ஆகிடும். பட் இதை ஒரு நம்ம க்ரீம் மாதிரி நைட் க்ரீம் மாதிரி வந்து அப்ளை பண்ணும்போது அதனோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக ஜென்டலாக வந்து இருக்கணும். ஸோ தட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் ஆச்சும் நல்லா வந்து பீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் இதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் ஜார் வந்து எடுத்துருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட எந்த கண்டெய்னர் இருந்தாலும் வந்து நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னர், அது ஏர் போகாத மாதிரி இருக்கக்கூடிய கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால நான் இன்றைக்கி கிளாஸ் ஜார் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த க்ரீமை வந்து நீங்கள் மினிமம் 4 to 5 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த க்ரீமை எப்போவுமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு மேக்கப்போ இல்லை நார்மலாக வந்து ஒரு ஆயில்னஸ் ஃபீலிங்கோ வந்து இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நல்ல ஃபேஸை வாஷ் பண்ண உடனே வந்து இந்த க்ரீம் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து இந்த க்ரீமை அப்ளை பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபேஸை ஃப்ரெஷ்லி வாஷ்டு ஃபேஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த க்ரீமை ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணி வந்து உங்கள் ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸில் வந்து நல்ல இந்த க்ரீமை ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்ல மசாஜிங் மோஷனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ப்ளஸ் ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ரெண்டுத்துலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லெவல் நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கும் அண்ட் இந்த ரைஸை வந்து நல்லா நம்ம ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கஞ்சியும் சேர்த்து தான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நம்ம மிக்சியில் போட்டு. ஸோ கிளாஸி ஸ்கின்னுக்கு இதை விட பெஸ்ட் க்ரீம் எதுவுமே இல்லை. ஸோ இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வீக் நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து நான் செகண்ட் லேயர் வந்து இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ செகண்ட் லேயர் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் திக் லேயராக வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து நல்ல மசாஜிங் மோஷனில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு செகண்ட் லேயர் தான் வந்து நல்ல ஒரு திக் லேயராக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் வந்து நம்மளுக்கு அந்த ட்ரை ஆகும்பொழுது நல்லா வந்து தெரியும் இந்த ஓகே இப்போ வந்து ஃபேஸை வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபேஸை வாஷ் பண்ண பிறகு பாருங்கள் என்னோடய ஃபேஸ் எவ்வளோ ஈவன் டோண்டாக நல்ல பிரைட்டாக நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் வந்து தெரியுது. ஸோ இந்த ரெமடியை வந்து ஜஸ்ட் 1 வீக் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பாய்.